ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை போன வீடியோவில் நான் என்ன விடுகதை கேட்டேன்? மேலும் கீழும் மண், நடுவில் அழகான பொண்ணு, அதை கேட்டேன். அதுக்கு விடை மஞ்சள் கிழங்கு. இந்த வாரம் விடுக்கதை இந்த வீடியோவில் விடுக்கு லாஸ்ட்டில் கேட்குறேன். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செஞ்சுருவோம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆயில் தான் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய்க்கு மேலே ஊற்றிக்கிட்டேன். ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது பிரியாணி இலை, ஸ்டார் பூ எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். வெங்காயம் அப்புறம் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு, இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு விழுதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு தக்காளியும் போட்டுங்க. வதக்கிக்கிட்டு அதில் இது போட்டு அதோட நான் பிரியாணி மசாலா தான் போட்டுக்கிட்டேன். பிரியாணி மசாலா போட்டு தயிர் ஊற்றிக்கிட்டேன். தயிர் ஊற்றி கறி பெசரி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். கறியும் போட்டு நல்லா பரட்டி விடணும். கறியும் போட்டு நல்லா பெசரி விட்டு, கறி அதில் பாதி வேக்காலம் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி, பாசுமதி அரிசிக்கு நான் 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கிட்டேன். அரை மணி நேரம் பாசுமதி அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். கறியை நல்லா பெசரி விடுங்க. கறி நல்லா கிளறி விட்டு வெந்ததும் தண்ணி 1க்கு 1.5 வச்சேன்னா, வச்சு 1 1.5க்கு வச்சு தண்ணி வச்சு மூடி மூடினதும் கொஞ்சம் கொதி வந்ததும் அரிசியை போட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சு அரை வேக்காடு கொதி நல்லா வெந்த பிறகு அரை வேக்காடு வந்ததும் கிளறி விட்டு சிம்மில் வச்சிட வேண்டியது அடுப்பை. சிம்மில் வச்சிட வேண்டியதான். அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாரம் விடுகதை கட்டுருமா? விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடமில்லை, அது என்ன? அதுக்கு இந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் விடை சொல்கிறேன். அப்புறம் நம்ம பிரியாணியை பார்ப்போம். கொதி வந்ததும் அரிசியை போட வேண்டியதான். போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் போயிடும். அதுக்குள்ளே இன்னைக்கு பிறந்த நாளுக்கானும் திருமண நாளுக்கான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், குழந்தைங்க, பாட்டி, தாத்தா எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாண நாள் வாழ்த்து எல்லாம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக சுகமாக சந்தோஷமாக வாழணும். நான் 2 விடுகதை ஒரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு இங்கே தெரியப்படுத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விடுகதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு வந்தபடி நான் நிறைய விடுகதையெல்லாம் சொல்ல முடியும். வாழ்க வளமுடன். நன்றி.